ஆவணி அவிட்டம் அப்படின்ற திருநாளை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்சது பூநூல் போடுறவங்க இந்த நாள்ல பூநூலை மாத்திப்பாங்க அப்படின்றது தான் பொதுவா தெரிஞ்சது. ஆனா பூநூல் மாத்துறதுக்காக மட்டும் ஆவணி அவிட்டம் இல்லை, இது வேற ஒரு சிறந்த காரணத்துக்காகவும் இருக்க ஒரு நாள். வேதங்கள் ஒரு அசுரரால திருடப்படுது. அது யாரால மீட்கப்பட்டுச்சு, அதுக்கும் ஆவணி அவிட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. தமிழ் மாதங்கள்ல தெய்வங்களை கொண்டாட பல நாட்கள் உண்டு, பல விழாக்கள் உண்டு. ஆனா வேதத்துக்குன்னு ஒரு தனி நாள் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த நாளை தான் ஆவணி அவிட்டமா நம்ம கொண்டாடுறோம். வேதத்துக்கு உண்டான பண்டிகை அப்படின்னா அதுதான் ஆவணி அவிட்டம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. தமிழ் மாதங்களோட அடிப்படையில சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று அமரும் 5வது மாதமான ஆவணி மாதத்துல அவிட்ட நட்சத்திர நாள் அன்னைக்கு பூநூல் மாத்தி கொள்வாங்க. இந்த நாள் பெரும்பாலும் பௌர்ணமி அன்றுதான் வரும். இந்த நாளை ஹயக்ரீவர் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆவணி அவிட்டம் அப்படின்றது பழமையான நம்பிக்கைகள் மற்றும் வழக்கங்களோட இணைந்த ஒரு முக்கியமான நாள். இந்த நாள்ல பூநூல் மாத்திக்கொள்றது தனிநபரோட ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு நம்பப்படுது. ஆவணி அவிட்டம் அப்படின்றது பூநூல் மாற்றும் சடங்கு மட்டும் இல்ல, இந்த நாளுக்கு பல்வேறு முக்கியத்துவம் இருக்கு. உபகர்மா அப்படின்னு கூறப்படும் வேதங்களை படிக்க துவங்கும் நாளாகவும் இது கருதப்படுது. ரிக், யஜூர், சாம மற்றும் அதர்வன என்ற 4 வேதங்கள் இருக்கு. இது அசுரர்களால திருடப்பட்டு யாராலும் மீட்க முடியாம போன பொழுது மகாவிஷ்ணு ஹயகிரீவராக அவதாரம் எடுத்து அசுரர்கள் திருடிய வேதங்களை மீட்டு கொடுத்த நாள் தான் இந்த ஆவணி அவிட்டம் அப்படின்னு கூறப்படுது. அதனாலதான் இந்த நாளை ஹயகிரீவர் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். பூநூல் என்பது ஒரு புனிதமான நூல். இது தூய்மை, கடவுள் நம்பிக்கை மற்றும் வேத கல்வியின் அடையாளமாக கருதப்படுது. பழைய பூநூலை மாத்தி புதிய பூநூல் அணிவதன் மூலம் பழைய எண்ணங்களை விட்டு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஆவணி அவிட்டம் பூநூல் போடுபவங்களுக்கு மட்டுமான பண்டிகை மட்டும் இல்லை, அனைவரும் சூரியனை நமஸ்கரிக்கவும் ஆலய வழிபாடுகள் செய்யவும் புதிய கல்வி கலைகளை கற்றுக்கொள்ளவும் ஏற்ற நாள் இது. அடுத்த நாள் இதுவரை ஓதிய வேத மந்திரங்கள்ல ஏதேனும் குறை இருப்பின் அதை நிவர்த்தி செய்யவும், இனி கற்க இருக்கும் வேத மந்திரங்களை முழுமையான பலத்துடன் கற்கவும் இந்த நாள்ல காயத்ரி ஜபம் செய்ய வேணும். இந்த பிரபஞ்சமும் அதுல வாழும் சகல ஜீவராசிகளும் சிறப்புற்று வாழவும் சகல தேவதைகளும் திருப்தியோடு செயல்புரியவும் காயத்ரி ஜபம் செய்யப்படுது. பூநூல்லே 4 வகையான பூநூல்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கள்ள பூநூல், கிரகஸ்தர் பூநூல், பிரம்மச்சாரி பூநூல், சஷ்டியர்த்த பூர்த்தி பூநூல் அப்படின்னு 4 வகை இருக்கு. முதல்ல இருக்கிறது பிரம்மச்சாரி பூநூல். பூநூல் அணிய போகும் ஆண் சிறுவனாக இருக்கும்போது பிரம்மச்சாரி என்ற அந்தஸ்தை பெறுறாரு. இந்த சமயத்துல பிரம்மச்சாரிய விரதம் பின்பற்றுவதோட வேதங்களை பயில வேணும். உபநய விழாவில பூநூல் அணிந்து கொண்ட பிரம்மச்சாரி அதன் பிறகு பூநூலை கழற்றக்கூடாது. கல்யாணம் ஆகாதவருக்கே பிரம்மச்சாரி பூநூல் அணிவிக்கப்படும். அடுத்தது கள்ள பூநூல். உபநய விழாவில பூநூல் அணியாம ஆவணி அவிட்ட நாளன்று சாஸ்திரமாக போட்டு விடப்படும் பூநூலை கழற்றலாம். இப்படி அவிழ்த்து கொள்ளும் பூநூலை தான் கள்ள பூநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சாரி பூநூல்லையும் கள்ள பூநூல்லையும் 3 நூல்கள் சேர்ந்து கட்டுவாங்க. இதன் மத்தியில பிரம்ம முடிச்சிடப்பட்டிருக்கும். அடுத்தது கிரகஸ்தர் பூநூல். கல்யாணம் ஆனவங்களுக்கே கிரகஸ்தர் பூநூல் அணிவிக்கப்படும். இதுல 6 பூநூல்கள் சேர்த்து கட்டி முடிச்சிடுவாங்க. சஷ்டியர்த்திய பூநூல். 60 வயதுக்கு பின்னர் சஷ்டியர்த்த பூர்த்தி அப்படின்னு சொல்லப்படும் 60ஆம் கல்யாணம் செய்தவங்களுக்கு சஷ்டியர்த்த பூநூல் போடப்படும். இதுல 9 நூல்கள் சேர்ந்து கட்டி பிரம்ம முடிச்சு போடப்பட்டிருக்கும். ஆவணி அவிட்டம் விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, விரத நியமங்களை முறையா பின்பற்றி பூநூல் போட்டு கொண்டவங்க எல்லா துன்பங்களும் விலகி மகிழ்ச்சியோட இருப்பாங்களாம். இவங்களோட குடும்பத்துல துன்பங்கள் அணுகாது. இந்த நாள்ல பூநூல் அணிபவர்கள் பகைவர்களின் தொல்லையின்றி காக்கப்படுவாங்க. இவர்களோட வாழ்வுல முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு கூறப்படுது.
இந்த வீடியோ மூலயமா ஆவணி அவிட்டம்னா என்னன்றத நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்டும் செய்யுங்க. நன்றி.